மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 2 கட்டங்களாக நடக்க இருக்கு. இந்த வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கு. அப்படி இருந்தாலும் தேர்தல் நடக்குமா என்பது பெரும் சந்தேகமாக இருக்கிறது. காரணம், அந்த மாநிலத்தில் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை. ஆரம்பம் முதலே அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி மத்திய பாஜக அரசுடன் மோதிக்கொண்டிருக்கிறாங்க. கூடவே அவங்களுக்கு எல்லா பக்கங்களில் இருந்தும் அழுத்தத்தை ஏற்படுத்த மத்திய பாஜகவும் தவறுவது கிடையாது. இந்த நிலையில தற்பொழுது அங்கு புதிய ஆளுநராக RN ரவி அனுப்பப்பட்டிருப்பதற்கு பின்னர் பலமான அரசியல் திட்டங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அண்டை நாடான வங்காளதேசத்திலிருந்து வரக்கூடிய ஊடுருவல்காரர்களுக்கு மம்தா பானர்ஜி அரசு அடைக்கலம் கொடுக்கிறது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கிடைக்க உதவி செய்கிறது என பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில அம்மாநிலத்தில் SIR செயல்முறைக்கு பிறகு பிப்ரவரி 28 வெளியான வாக்காளர் பட்டியலில் 63 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்திருக்காங்க. இவர்களில் 5 லட்சம் பேரிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் பட்டியலில் இருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிட்டதாக மம்தா பானர்ஜி அரசு குற்றம் சாட்டியிருக்கு. நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவரும் கடந்த ஆண்டு டிசம்பர்ல சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்கிறது பாஜக. மேலும் 60 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் காத்திருப்பு பட்டியலில் வைத்திருக்கிறது. அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் கமிஷன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணி எப்போது முடியும் என்று உறுதியாக சொல்ல தேர்தல் கமிஷன் மறுத்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவை வென்ற வாக்கு வித்தியாசம் 42 லட்சம் தான். இந்த நிலையில இப்போது காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய 60 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு. மேற்கு வங்கத்தின் சட்டமன்ற பதவிக்காலம் மே 7 முடிவடைகிறது. ஆனால் அதற்குள் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முடியுமா என்பது தெரியல. வாக்காளர் பட்டியல் முடிய கூடுதல் காலம் ஆகும் என்று கூறி மேற்கு வங்கத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தவும் வாய்ப்பு இருப்பதாக மம்தா பானர்ஜி அரசு அச்சமடைந்திருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய பட்சத்துல அதனை கையாள ஏதுவாகத்தான் தமிழகத்துல ஆளுநராக இருந்த RN ரவியை மத்திய அரசு மேற்கு வங்கத்திற்கு ஆளுநராக மாற்றியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். முன்னாள் IPS அதிகாரியான RN ரவி மத்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவலுக்கு மிகவும் நெருக்கமானவர் கூட. அதோடு அவருடன் சில மாதங்கள் RN ரவி பணியாற்றியிருக்கிறாராம். எனவேதான் ஏற்கனவே இருந்த ஆளுநர் ஆனந்த போஸை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு ரவியை நியமித்து இருப்பதாக கொல்கத்தாவை சேர்ந்த அரசியல் ஆலோசகர் மைத்துல் இஸ்லாம் தெரிவிச்சிருக்காரு. அவர் மேலும் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும் போது அதனை திறமையாக கையாள சரியான ஆள் தேவை என்பதாலும் RN ரவி முன்னாள் போலீஸ் அதிகாரி என்பதாலும் அவரை நியமித்திருக்கின்றனர் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஜனாதிபதி முர்மு பெண்கள் தினத்தையொட்டி பழங்குடியின மக்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக சமீபத்துல மேற்கு வங்கத்துக்கு வந்தபோது அவரை முறையாக வரவேற்காமல் மேற்கு வங்க அரசு அவமதித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் குற்றம் சாட்டியிருந்தது. ஜனாதிபதி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி முதல்ல பிதா நகரில் நடப்பதாக இருந்துச்சு. ஆனால் அங்கு ஜனாதிபதியின் நிகழ்ச்சியை நடத்த மாநில அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால அந்நிகழ்ச்சி சிலிகுரிக்கு அருகில் மாற்றப்பட்டது. அதோடு ஜனாதிபதி நிகழ்ச்சியில் முதல்வர் மம்தா பானர்ஜியோ அல்லது அவரது கட்சி அமைச்சர்களோ பங்கேற்கவில்லை. ஜனாதிபதியை வரவேற்கவும் மம்தா பானர்ஜி வரவில்லை. எனவே ஜனாதிபதியை மம்தா பானர்ஜி அவமதித்து விட்டதாக பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கக்கூடிய மம்தா, ஜனாதிபதியின் நிகழ்ச்சியில நெறிமுறை மீறல் எதுவும் இல்லை, ஜனாதிபதியின் நிகழ்ச்சி குளறுபடிக்கு அதை ஏற்பாடு செய்த தனியார் அமைப்பாளர்கள் மற்றும் மத்திய அரசின் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம்தான் பொறுப்பு, ஜனாதிபதி மற்றும் அரசியலமைப்பின் மீது எங்களுக்கு முழு மரியாதை உண்டு என்றும் கூறியிருக்காங்க. மேலும் மேற்கு வங்க அரசு பலமுறை கோரியும் மேற்கு வங்கத்தின் பெயரை பங்களா என்று மாற்றாத மத்திய அரசு தேர்தல் நேரத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றி இருப்பதையும் மம்தா விமர்சித்திருக்காங்க. மம்தா பானர்ஜி சமீப காலமாக அதிக அளவில் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறார். SIR விவகாரத்தில் தேவையில்லாமல் மம்தா பானர்ஜி தர்ணாவரை சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அனைத்து மாநிலங்களிலும் இது நடக்கும்போது மம்தா பானர்ஜி மட்டும் இதை ஏன் எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள் எதிர்க்கட்சியினர்.
மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு மோசமாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இவையெல்லாம் தேர்தல் நேரத்தில் எழுப்பப்படக்கூடிய அரசியல் நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டுகள் என்கிறார் மம்தா பானர்ஜி. சமீபத்துல RN ரவி அம்மாநில ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட நிகழ்வுல மம்தா மேற்கு வங்கத்தை விரும்புபவர்களை மேற்கு வங்க மக்கள் விரும்புவார்கள் என்று அவரிடம் கூறிய வீடியோ ஒன்று வைரலானுச்சு. அது ராஜ்பவனுக்கு அவரது சூசக செய்தியாக பார்க்கப்பட்டது. மேற்கு வங்காளத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக பார்த்தோம் என்றால் SIR பணி இன்னும் நிறைவடையவில்லை. இதனால முழுமையான வாக்காளர் பட்டியல் ரெடியாகவில்லை. இவை முழுமையாக நிறைவடைந்தால்தான் வாக்குப்பதிவே நடத்த முடியும். இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லாததால மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடப்பது சந்தேகமே. அதனால அம்மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி வரதான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.